துதிகளின் மத்தியில் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர். சங்கீதம் 22:3. பரலோகம் துதியினால் நிரம்பியிருக்கிறது. அங்கே தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் விளங்குகிறது. பூமியில் யார் யார் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே பரலோக தேவன் இறங்கி வருகிறார். துதிக்கிறவர்கள் ஒவ்வொரு பரலோக பிரசன்னத்தையும் தாங்கள் வாழும் பூமியிலே அனுபவிக்கிறார்கள். ஆகவே எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை உங்களுக்குள் காத்து கொள்ளுவதில் உறுதியாயிருங்கள். ஒரு பக்தன் பயிர் செய்வது போல தேவ பிரசன்னத்தை பயிற்சி செய்யுங்கள் என்று சொன்னார். பயிர் செய்கிறவர்கள் பயிர் நல்ல முறையில் வளருகிறதற்கு எத்தனையோ காரியங்களை செய்வதுண்டு. நிலத்தை சூழ வேலி அடைக்கிறார்கள், நிலத்தை பண்படுத்துகிறார்கள், உழுகிறார்கள், விதை விதைக்கிறார்கள், தண்ணீர் பாய்ச்சுகிறார்கள், பாத்தி கட்டுகிறார்கள், களை எடுக்கிறார்கள், உரம் இடுகிறார்கள், பூச்சி மருந்து தெளிக்கிறார்கள், பயிர் வளர்ப்பதில் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை பெற நாம் அப்படித்தான் பயிற்சி செய்ய வேண்டும். துதியும் சோத்திரமும் தேவ பிரசன்னத்தை நம் மத்தியில் கொண்டு வரும் கருவிகளாய் இருக்கின்றன. துதித்தல் என்பது கர்த்தரை மகிமைப்படுத்துவதாகும். சோத்திரம் செலுத்துவது என்பது தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவதாகும். துதியும் சோத்திரமும் ஒரு பறவையின் 2 இறக்கைகளை போன்றதாகும். துதித்து ஸ்தோத்தரித்து தேவ பிரசன்னத்திற்குள் நாம் கடந்து செல்லுகிறோம். உன்னதங்களிலே உயர் ஸ்தலங்களிலே தேவனோடு உலாவுகிறோம். அவருடைய இனிமையான சமூகத்திலே மகிழ்ந்து களி கூறுகிறோம். தேவ பிரசன்னத்தை தன் வாழ்க்கையில் பயிற்சி செய்த தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். சங்கீதம் 34:1-2. எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க முடியுமோ என்று நீங்கள் கேட்கலாம். யார் யார் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை உணர்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் அவரை துதிப்பார்கள். கர்த்தர் நம்மை உருவாக்கியதே அவரை துதிப்பதற்காகத்தான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21 என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. பரலோகத்தில் எப்பொழுதும் இடைவிடாமல் துதி ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டியது அவசியம் அல்லவா? தாவீது ராஜாவுக்கு பலவித கலக்கமான சூழ்நிலைகள் வந்தன. அவற்றின் மத்தியில் அவர் சொல்லுகிறார், என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலிருந்து உம்மை நினைக்கிறேன். சங்கீதம் 42:6. தேவ பிள்ளைகளே, பூமியில் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை துதிக்க மறவாதிருங்கள். நினைவிற்கு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 42:11.